என்னதான் அவருக்கு பின்னாடி வந்துட்டு அவங்க அப்பான்ற ஒரு மிகப்பெரிய டைரக்டர் இருந்தாலும் அவங்க அம்மா இருந்தாலும் என்னதான் காசு இருந்தாலுமே இந்த பர்சன் எல்லாம் இருந்துமே நிறைய அசிங்கங்களை பார்த்து அவமானங்களை பார்த்து ஒரு ரஜினி சார், ஒரு கமல் சார், ஒரு சரத் சார், இந்த மாதிரி நான் சொல்கிறவங்களாம் ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ், புரியுதா? நான் அப்போலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன்றதான் சொல்கிறேன். இவங்களோடெல்லாம் நின்று அவங்க படத்துக்கு ஈக்குவலாக சண்டை போட்டு ரஜினி சார் படத்தை ஓவர் டேக் பண்ணுறதும் இட்ஸ் அ பிக் திங். அது ஒரு பயங்கரமான ரேஸ் மாதிரி. அது ரஜினி சார் படத்தை ஓவர் டேக் பண்ணுறது, கமல் சார் படத்தை ஓவர் டேக் பண்ணுறது, சட்டுன்னு 5 படமோ 6 படமோ 100 crores கிளப்பாக. இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதை அச்சீவ் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. இங்கே வந்துட்டு டப்புன்னு ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்றார் அவர். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன். நான் விஜய் நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு அவருடைய ஸ்டார் டெமோ, அவர் ஒரு பெரிய ஹீரோ, எனக்கு அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு விஜயநாத் பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங் ஹீரோவாக தான் என் கண்ணுக்கு தெரியவார். அவர் சினிமாவில் மட்டும் ஹீரோ கிடையாது, ரியல் லைஃப்லேயும் அவர் ஒரு ஹீரோ தான். அண்ணன் அவ்வளோ சீக்கிரம் நம்பர் யார்ட்டையும் கொடுக்க மாட்டார். டு பி வெரி ஹானஸ்ட், என்கிட்ட அண்ணன் நம்பர் கிடையாது. லைக் எனக்கு அண்ணன் நம்பர் நானும் கேட்டது கிடையாது, அவரும் கொடுத்தது கிடையாது. அப்படி ஒரு வேலை அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீணை நான் போட்டு வச்சுப்பேன். த ஓன்லி பர்சன் வெற்றி, விஜய் எல்லாமே அவர் தான் இல்லையா? ஸோ வீண் மட்டும் போட்டு வச்சுப்பேன். எதுக்கு அவர் டு பி ஆனஸ்ட், அவர் வீண் கூட நம்ம போடக்கூடாது. நம்பரை நல்லா உட்காந்து நல்லா மக்கப் பண்ணி மண்டையில் ஏற்றி வச்சுக்கணும். ஃபோனு பார்த்தனா இது விஜய் என்ன அப்படின்னு அந்த மாதிரி பண்ணலாம். அவர் சொல்கிறேன். ஸோ இது ஒரு எமோஷ்னலான ஒரு கொஷின் சார். என்னைக்காவது நீங்கள் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு லைக் ரொம்ப அழுத மொமெண்ட் ஏதாவது இருக்கு? மாஸ்டருக்கு முன்னாடி இந்த கேள்வி நீங்கள் மகேந்திரன் கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா மகேந்திரன் இப்போ அழுதுருப்பான். மாஸ்டர் அப்படின்ற ஒரு படம் 2021 பொங்கலில் 13ஆம் தேதி காலையில் 4:45 ஸ்க்ரீன் ஆகலை. அந்த ஸ்க்ரீனில் மகேந்திரன் இல்லை அப்படின்னு இருந்திருந்து இப்போ நீங்கள் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஒன்று அழுதுருப்பேன். நான் பாட்டுக்கு சத்தியமாக அழுதுருப்பேன். ஆனால் இனிமேல் நீ லைஃப்பில் என்றைக்குமே அழவே கூடாதுடா அப்படின்னு எனக்கு கிடைச்ச படம் தான் மாஸ்டர். என்னதான் அவருக்கு பின்னாடி அவங்க அப்பான்ற ஒரு மிகப்பெரிய டைரக்டர் இருந்தாலும் அவங்க அம்மா இருந்தாலும் என்னதான் காசு இருந்தாலுமே இந்த பர்சன் எல்லாம் இருந்துமே நிறைய அசிங்கங்களை பார்த்து அவமானங்களை பார்த்து ஒரு ரஜினி சார், ஒரு கமல் சார், ஒரு சரத் சார், இந்த மாதிரி நான் சொல்கிறவங்களாம் ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ், புரியுதா? நான் அப்போலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன்றதான் சொல்கிறேன். இவங்களோடெல்லாம் நின்று அவங்க படத்துக்கு ஈக்குவலாக சண்டை போட்டு ரஜினி சார் படத்தை ஓவர் டேக் பண்ணுறதும் இட்ஸ் அ பிக் திங். அது ஒரு பயங்கரமான ரேஸ் மாதிரி. அது